சென்டிமெண்டா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எமோஷனலா ரொம்பவே இதுவா இருந்தது. பேரண்ட்ஸோட கனெக்ட் ஆகி அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமா, அந்த மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கிராமத்து மூவி, அந்த மாதிரி சென்டிமெண்ட் நல்லா இருந்துச்சு ரொம்ப. ஸோ ஓவரால் ரொம்ப நல்லா இருந்தது. சாங்ஸ் மியூசிக்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. தனுஷோட டைரக்ஷன் ஆசம், அவரோட ஆக்டிங்கும் மாஸ் நல்லா இருந்தது ஓவராலா. ராஜ்கரன் சார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தது, அது ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி க்ளோஸ் டு ஹார்ட்டா ஃபீல் ஆச்சு. அவரும் இல்ல என்னைய அறிந்தால ஒரு மாதிரி இல்ல, லைக் கொஞ்சம் வில்லனிசம் தான் இதுலயும், பட் நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்தது ப்ரோ. இது ஃபேமிலி ப்ரிஃபர்ட் மூவி தான் ப்ரோ. நம்ம இப்போ நிறைய பேர் நிறைய சம்பாதிக்கணும்னு நினச்சிட்டு ஃபேமிலி விட்டு ஃபாரின் போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் நல்லா நடக்குதுங்கிறது ஒரு பேஸ்டான ஃபிலிம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்யூச்சர் என்ன பண்ண போகிறோம் அதெல்லாம் ஒரு மொத்தமான இதில் புதுசாக இருக்குன்னா ப்ரோ ஃபேமிலி பேஸ் பண்ண படம். பட் மற்ற கதையை சொன்னதை விட இதில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்தது. நல்லா டேக்லாம் இல்லை ப்ரோ, நல்லா தான் சூப்பராக ப்ரோ. டேரக்ஷன் இந்த படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. எமோஷனல் நல்லா இருந்தது ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. ஜிவி பின்னிட்டாப்ல நல்லா தான் இருந்தது படம். இது புதுவிதமான கதை தான் ஜி. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து ஒரு இதோட 4வது படம் நினைக்கிறேன் டைரக்ஷனு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு மண் சார்ந்த படம். நீங்கள் வந்து அதாவது நிறைய இடத்துல ரொம்ப சென்டிமெண்ட்டு. நீங்கள் அது எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு இட்லி இப்போ சுடுறாங்கன்னா அந்த இட்லி வந்து சுட சுட இருக்கும், உடனே நம்ம அது கை வச்சா சுடும், அது கொஞ்சம் அப்படியே ஆற தான் நம்ம வந்து அது சாப்பிட முடியும். ஸோ அப்படிங்கும்போது இந்த படம் ஸ்டார்டிங்கில் அந்த இட்லி வந்து அப்படியே சூடாக இருந்துச்சு, அதை தொடலாமா வேணாமா சாப்பிட்லாமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது கொஞ்சம் அப்படியே அந்த காத்தோட்டமாக உட்காந்து அதை சாப்பிட அந்த ருசி இருக்குது பார்த்தீங்களா. ஏன்னா இது படம் வந்து சிந்திக்க வேண்டிய படம் கிடையாது, ருசிக்க வேண்டிய படம். படம் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இந்த படத்தை வந்து தனுஷ் ரசிகராக நாங்கள் மட்டும் இல்லை, மக்களாகிய எல்லா பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ருசிச்சு கடைசி வரைக்குமே சாப்பிட்டாங்க. அதாவது நம்ம ஊர் முக்கியம், நீ வந்து எங்கே வெளிநாடு போ, அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி எங்கே வேணாலும் போ நீ, ஆனால் நீ எங்கே போயிட்டு வந்தாலுமே திருப்பியும் உனக்குன்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரை நீ மறந்துடாத. உங்கள் அப்பாவோட தொழிலை மறந்துடாத. அவர் பேரை வந்து நீ நிலை நாட்டினாலும் பரவாயில்ல, ஃப்யூச்சரில் பெருசாக நீ கொண்டு வரலாம் பரவாயில்ல, ஆனால் அவர் சேர்த்து வச்ச அவர் பேரை அழிக்க வேணாம், கெடுக்க வேணாம் அப்படின்றத இந்த படத்தில் வந்து சொல்லியிருக்காரு. முக்கியமாக மெயினாக வந்து பதிவு பண்ணிருக்கிறது அப்பாவுக்கு எப்படி ஒரு நல்ல மகனாக இருக்கணும். நம்ம ஒரு அவசரத்தில் ஒரு எடுக்கிற முடிவு அது பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். அமைதியாக போகிறது தான் நம்ம கடைசியில் ஒரு ஜெயிக்கிறதுக்கான ஒரு வெற்றிக்கு உண்டான ஒரு அறிகுறி. அந்த மாதிரி எல்லாம் சொல்லி ஃபைனலாக வந்து இந்த படத்தில் என்னன்னா, ஒரு கடை, அவரோட அப்பா சிவனேசனோட பையனா முருகனா வந்து ஜெயிச்சு மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு படத்தை, நல்ல ஒரு திரைக்கதையை, நல்ல ஒரு எழுத்தை வந்து சமர்ப்பணம் பண்ணியிருக்காரு. அது கொண்டாடுறதும் மக்கள் கையில் தான் இருக்குது. நாங்கள் கொண்டாடினா மட்டும் போதாது, இருக்கிற மக்கள் எல்லாருமே கொண்டாடணும். படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, தாராளமாக பார்க்கலாம். ஸ்டோரி லைன் சூப்பராக இருந்தது, எல்லா கேரக்டர்ஸுமே அவங்க ரோல் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஜிவி எப்பயும் போல மியூசிக் சூப்பராக போட்டிருக்காரு. ஸோ நல்லா தாராளமாக பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸ் செட் ஆகும் படம். லேக் எங்கேயுமே இல்லை. லைக் ஒரு மனுஷனோட பேஷன்ஸ் எல்லாமே, கோவம் எல்லாமே இதில் காமிச்சிருப்பாங்க. தனுஷ் அது எல்லாமே சூப்பராக செக்ரிகேட் பண்ணியிருப்பாரு, நல்லாயிருக்கும். படத்தோட ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே ஃபாரினுக்கு போகிறாங்க. ஸோ இங்கே நம்ம கண்ட்ரியில் நம்ம ஊரில் எப்படி இருந்திருக்கோம், ஸோ அதை எப்படி நம்ம வந்து ஃபியூச்சருக்கு எடுத்துகிட்டு கொண்டு போகிறோம். ஸோ அதுதான் ஸ்டோரி லைனாக இருக்குது. எங்கேயுமே லேக் இல்லை, சூப்பராக இருக்குது. தாராளமாக கனெக்ட் ஆச்சு. ராஜ்கிரண் சார்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட ஃப்ளாஷ்பேக் சீன்ஸு எல்லாமே நல்லா இருந்துச்சு. என்ன இருந்தாலும் என்ன மாதிரி ஒரு சைக்கோபாத் ரோலோ கைண்ட் ஆஃப் அதே ரோல் தான், பட் நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. அருண் எமோஷனல் இருக்குது, சூப்பராக இருக்குது படம், நல்லா இருக்கு, பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு, எமோஷனலாக இருக்குண்ணா, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு படம். ஆமாம், நல்லா இருக்கு ஃபீல். இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை, நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டாக பார்த்து படம். எனக்கு அந்த அப்பா சென்டிமெண்ட் நல்லா இருக்கு, அவ்வளோ. பாட்டு அதுவும் நல்லா இருக்கு, வில்லனா நடிச்சிருக்காரு, கொஞ்சம் இதாக நடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. ஆமாம் அந்த மாதிரி தான் இருந்து. மியூசிக்லாம் நல்லா தானே பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் நல்லா தான் பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு, உண்மையிலே ஃபீல் குட் மூவி,
சூப்பராக இருக்குது, எல்லாரோட ஆக்டிங் நல்லா இருக்குது சார். ஓகே தான், ஓகேவா ஆவரேஜா இருக்கு? இல்லை ஓகே படம் நல்லா இருக்கு, ஃபீல் குட்டா இருந்துச்சா? செம்ம ஃபீல் குட், செம்ம ஃபீல். லேக்லாம் ஒன்றுமே கிடையாது, எல்லாமே ஆக்டிங்கில் நல்லா பண்ணியிருக்காங்க. படம் ஓகே. எமோஷனல்ஸா எப்படி? எமோஷன் தான் படம் ஃபுல்லாக நிறைய எமோஷன், ஆக்டர்ஸ் பண்ணிருக்காங்க. நிறைய ஆக்டர் எல்லாமே வந்து எமோஷனல் கனெக்ட் ஆகி நல்லா இருக்கு. அருண்விஜய் எப்படி பண்ணிருக்காரு? அருமதி செம்ம கலக்கலாக இருக்குது, கிளைமாக்ஸ்லாம் செம்மையாக இருக்குது. பார்த்திபன் சத்யராஜ் பார்த்திபன் சார் கொஞ்சம் வேஸ்ட் தான், கொஞ்சம் கம்மி தான். சத்யராஜுக்கு படம் ஃபுல்லாக இருக்குது. படம் இட்லி கடை பேஸ் பண்ணியா இல்ல வேற ஏதாவது ஒரு இட்லி கடை தான், இட்லி கடை தான், ஊரில் உள்ள ஒரு இட்லி கடை அதுதான். தனுஷோட டைரக்ஷன் எப்படி இருந்துச்சு? செம்மையாச்சு, 4th படமும் சக்ஸஸ் தான். முன்னாடி இருந்த படங்கள்லாம் நார்மலா இருந்துச்சு. போன படம் ராயன் வந்து பயங்கர ஆக்ஷனா பண்ணிருந்தாரு. இது ஒரு ஃபீல் குட் மூவி, அங்கே நடந்த விஷயத்த ஒரு இதை பண்ணியிருக்காப்ல. படம் ஓகே, ஒன் டைம் வாட்ச். மியூசிக் சூப்பராக இருக்குது, ஜிவி பிரகாஷ் நல்லா அவர் சொல்லுவார், இந்த மாதிரி வந்து அப்பா அம்மாவை பார்க்காத யாருமே ஊதாரிங்க தான் அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதை தாண்டி இந்த படத்துல தனுஷ் அவரோட டைரக்ஷன் எப்படி இருந்துச்சு? பயங்கரமாக இருந்துச்சுங்க. கரெக்டான ஒரு கிறிஸ்பியான ஒரு டைம் பிளே, எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. எல்லாமே ஒரு குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை, எல்லாருமே நல்லா. ஸ்லோவெல்லாம் போல, மொத்தமாகவே படமே சின்ன படம் தான், கரெக்டாக இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே எல்லாமே கரெக்டாக அந்த கதைக்கு என்ன பண்ணமோ பண்ணி வச்சுருந்தாங்க, பக்காவாக இருந்துச்சு. எமோஷனலாக எல்லாமே கனெக்ட் ஆச்சுங்க. தனுஷோட அவர் கேரக்டராகவே நடிச்சிருக்காரு, அவரோட உண்மையான கேரக்டர் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே ப்ளே பண்ணியிருக்காரு. சூப்பராக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. அவ்வளோ பேரை வச்சு நடிக்கிறது, அவர் தனியாக நடிச்சிருக்காரு, எல்லாரையுமே நடிக்க வச்சிருக்காரு. ஆப்டாக இருந்துச்சு, எல்லாருக்குமே கேஸ்டிங் பயங்கரமாக இருந்துச்சு. ஓரளவு இருந்துச்சு, ஆனால் அந்த அளவுக்கு அந்த வில்லனிசம் இல்லை. இது வந்து கொஞ்சம் சைக்கோத்தனமாக பண்ணியிருக்காரு. இது மாதிரி எப்படி சொல்ல, ஈகோ கேரக்டர் அந்த படத்தில் ஃபுல்லாக வில்லனிசமாக இருக்கும். இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஈகோவாக இருந்துச்சு.